மேக்5 ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது வந்து எங்களோட கம்பெனி. இது கம்பெனியோட முதல் படம் இது. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து எம்எல்எம் அப்படிங்கிறது வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து யுவன் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து ஷவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. பவர் ஸ்டார், அப்புறம் வந்து ரியாஸ் கான், அது மாதிரி நிறைய முன்னணி கதாநாயகர்கள்லாம் முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து விஜய் ஆனந்த், ஏஆர் சூரியன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். யுவன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்காரு, மற்றபடி ரியாஸ் பண்ணியிருக்காரு, பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. கதைன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம் எடுத்து பண்ணியிருக்கிறோம். எம்எல்எம் வந்து நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க, நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். ஒரு ஆக்ஷன், லவ் இதெல்லாம் கலந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ இருக்க யூத் பசங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கதை. என்னென்னா ஒரு நம்ம தயாரிக்கிற நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறோம். இந்த படத்தில் சாட்டு யுவன் ஹீரோவை பண்ணியிருக்காரு, ரியாஸ் கான் பண்ணியிருக்காரு, பவர் ஸ்டார் சார் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பானச்சந்தர் சார் பண்ணியிருக்காரு, ஃபிரோஸ் கான் சார் பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா 5 சாங் சூப்பர் சாங் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு ஆரம்பம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வந்து மேக்5 ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து விஜய் ஆனந்த் அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. ஒரு சாங்குமே ஒரு ஜோனரில் இருக்கும். வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் என் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பையன், அவன் வேலை போய் அதுக்கப்புறம் அவன் எப்படி அடுத்த வேலை என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரான்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. I'm very really thankful to the team, director, co-star and all the experienced artists. I'm feeling really wonderful. It's like a experience, a great experience. Songs have really come out well. You will know when the audio is released now. என்னோட ரோல் நேம் வந்து அஞ்சனா அண்ட் நல்ல கிரிப் இருந்த கேரக்டர். படம் பண்ணணும் முடிவு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த கதைப்படி அது நாகூருக்கு அனுப்பி அங்கே பரோட்டா எப்படி போடுறாங்க, அது ஒரு அங்கே மாஸ்டர் வந்து பரோட்டா தட்டி அங்கேருந்து வீசுவார். மாவு பார்க்காமே பிடிச்சி இங்கே கல்லில் போட்டு சுட்டு இன்னொருத்தனுக்கு போடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 20-25 நாள் ஆகும். சரி, போய் அந்த பையனை கூட கூட்டு போயிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து கூட்டுவாங்கன்னு போன ஒரு 4 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் என்ன வீட்டில் ஏதாவதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கிட்டான் அந்த பையன். ஸோ 20 நாள் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த 4 நாளில் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சொன்னபோது ஒரு 20-25 நாள்லேயே ஒரு 10 to 15 kg ரொம்ப ஈஸியாக குறைச்சான். அந்த ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவன்கிட்ட இருக்குது. அந்த பாட்டில் வந்த மாதிரி, அந்த எந்த மலைன்ற பாட்டில் வந்த மாதிரி நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும், என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும், உன்னோட உழைப்பு மாத்திரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நீ நிச்சயம் வெற்றி பெறுவ. அதுக்கான வாழ்த்துக்களை என்னோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இருக்கும். இந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. எழில்வேந்தன் நல்லா எழுதியிருக்காரு, வீக்கெண்ட் சாங் எழுதியிருக்காரு, இந்துமதி மேம் எக்ஸண்டாக ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ருக்ஸேனா அவங்களும் சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா கரகோஷம் கொடுங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. த சேம் டைம் ஃபரோஸ் கான் சாருக்கு ரொம்ப நன்றி, ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்ததுக்கு. டைரக்டர் ஆனந்த் சாருக்கும் சூரியன் சாருக்கும் நன்றி. இந்த படத்தோட டைரக்டர் நான் தான். படத்தோடைய பேர் வந்து உன்னால் என்னால். ப்ரொடியூசர் பேர் வந்து ராஜேந்திரன் சுப்பையா. ஸோ அந்த படத்தில் வந்து நானும் 3 ஹீரோவில் ஒருத்தராக நடிக்கிறேன். இந்த படம் வந்து மிகச்சிறந்த ஒரு கதை அம்சமுள்ள ஒரு படம். இந்த படத்துக்கு திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி நான் தான் இதை டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, இது வந்து சமூகவியல் நாட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கதை. இந்த கதை வந்து முழுக்க திரைக்கதையை நம்பி எழுதப்பட்ட ஒரு கதை. இது நல்லபடியாக இந்த கதை வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முனைப்பாக, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். ஸோ அதே அந்த திரைக்கதை வந்து நல்லாயிருக்கும், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி வந்து இளைஞர்களெல்லாம் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக இந்த படம் மூலம் பூர்த்தி செய்யப்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. என்னோடய முதல் படம் வந்து ஞானக்கிருக்கன், அதுக்கப்புறம் ஆசி, ஆனந்த பொறுமை, அப்படி 2-3 படங்கள் பண்ணேன். இப்போ கடைசியாக வந்து இப்போ 5வது படமாக உன்னால் என்னால் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும்.
அதோட முக்கியமான கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ் அதெல்லாம் போகுது. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு ஜானரில் இருந்துச்சு, லைக் த்ரில்லர், ட்ராமா அப்படின்ச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்த காமெடி ஜானர் இப்போ தான் வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருக்குது, நிறைய காமெடியன்ஸ், ஃபுல்லாக எல்லா சீனுமே காமெடின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஷேப் அப் ஆகிட்டுருக்கு. என் பேர் முகமது ரிஸ்வான். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். ஒன்று வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங் ஒன்று, ஒரு ஃபோக் சாங் ஒன்று, 3 மாண்டேஜஸ் சாங் இருக்குது இந்த படத்தில். எல்லாமே மெலடி சாங்ஸ், டியூன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். மொத்தம் 3 ஹீரோ 3 ஹீரோயின். இந்த படத்தில் என்னோடய ரோல் என்னென்னா, கிராமத்தில் இருக்கிற பையன் அவர் காதலிச்ச பொண்ணோட மாமனார்கிட்ட சவால் விட்டுட்டு சென்னைக்கு வந்து அவர் விட்ட சவாலை ஜெயிக்கிறாரா இல்லையான்றது தான் என்னோடய ரோல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மேல் லீட்ஸ் அண்ட் ஃபீமேல் லீட்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் லீடாக பண்ணுறேன். அப்புறம் வந்து லூப்னா, சஹானான்னு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அண்ட் தென் வந்து ஜெயகிருஷ்ணா சார், அதாவது டிரெக்டர் சார் வந்து இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஜெகான்றவரும் நானும் பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து உமேஷன் இன்னொரு ஆக்டர் இருக்கார். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா. ஏன்னா துருன்னு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த மூவி வந்து ஒரு நட்பு சூழலை பற்றின மூவி. எப்படி வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வந்தவங்க வந்து ஒரு சூழலில் மீட் பண்ணுறாங்க, அந்த மீட் பண்ணும்போது எப்படி அது நட்பான முடியுதுன்றதை பற்றி தான் இந்த மூவி. இந்த மூவியில் நான் ஹீரோயின் ஆக்சுவலி. ஸோ எந்த கேரக்டர் லவ்வான கேரக்டர் எப்படி நம்ம லவ் சக்ஸஸ் ஆன போடும். பிகாஸ் இது த்ரில்லர், இது லவ் அண்ட் த்ரில்லர். எப்படி நம்ம லவ் போட்டு சக்ஸஸ் ஆகிறது, அது ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து இருக்கிறாங்க. I'm shooting for the second day. I'm playing a negative role. It's a guest appearance. A good experience, completely a different experience because I'm playing negative, so different kind of dialogues, different kind of expressions. Team is wonderful to work with, new people, going on great and really looking forward. Thank you. இந்த படத்தில் வந்து நிறைய பாடகர்கள் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் ஹரிச்சரன் அவர்களுக்கும் எம்மா அழகம்மா அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து யாருன்னு தெரியாத ஒரு மனிதன், மனிதர்களோட குணமே இல்லாத ஒரு மனிதன், கையில் அவன்கிட்ட ஒரு துளி பணம் இல்லை, மனிதர்களோட குணம் எதுவுமே இல்லை, ஆனாலும் அவன் மேலே வந்து மனசு மாறிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு மனநிலையை சொல்கிற மாதிரியான பாட்டு. பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரிச்சரன் 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க அந்த பாட்டை. இந்த அவசரமான அந்த உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அது ஏற்கனவே யாரோ ஒருவர் சொன்ன செய்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், எந்த ஒரு டியூனை போட்டாலும் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லி சாதாரண கிரிட்டிக் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் 50 படங்களுக்கு தொடர்ச்சியாக இசையமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வனமகனில் ரைட் ஃப்ரம் ஏஎல் விஜய், வேறு ஒன்றுமே இல்லை, அண்ணன் ரவிக்கு அண்ணன், இன்னொரு சகோதரர், இந்த மாதிரி இந்த படமே சகோதரர் டீம்னு சொல்லணும். செல்வா மாஸ்டர் ரோப்பு கட்டுறோன்னா உடம்புல ரோப் கட்டுறதுக்கு துணியே இல்லை ரவிக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டு அனுபவத்தை, காட்டுத்தனமான உழைப்பை அவன் சொல்லிட்டு இருந்தான். சந்தோஷமாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு உழைப்பு அந்த யூனிட் போட்டிருக்கு. என் தம்பி போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெயம் ரவி, பேராண்மை, பூலோகம் 2 படங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு கேமராவை வச்சா உடனே ஷாட் எடுத்துட முடியாது, காத்திருக்கணும். படம் முழுக்க அவங்க இருப்பாங்க, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பர்சனல் எமோஷனல் வந்து ரொம்ப அதிகமாக வரும். காத்திருக்கும்போது பல நபர்களோட நம்ம கோவப்படுவோம், பேசுவோம் எல்லாம். ஆனால் ரவிகிட்ட இருக்கிற எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, அவர் வீட்டில் எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பார்த்தாலும் சரி, அதே தான் ஷூட்டிங்லேயும். அந்த காலகட்டத்தில் ரவி எப்படி பழகினாரோ அதுவே தான் இப்போதும் எங்கேயும் எப்போதும். அதனால் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரவி வந்து இது வரைக்கும் நான் கூட நடிக்காத ஒரு ஹீரோ. ரொம்ப ஆசையாக இருக்குது கூட நடிக்கிறதுக்கு. உண்மையில் எல்லா படங்கள்லேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம் தான். உண்மையில் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி, அது கடவுளுடைய அருள் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது சாத்தியம். இந்த படம் அதே மாதிரி இன்னொரு கிரேட் ஃபிலிமாக அமையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரவி வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் அவர் ரோல் மாடல் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் உடம்புலேருந்து ஃபிட்னஸ்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கு கேரக்டரைசேஷன்லேருந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஹாரிஸ் சார், நான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ நல்ல டீம். திரு சார் வாழ்த்துக்கள், தேசிய விருது வாங்கியிருக்கீங்க. அண்ட் கார்கி, ஆல் டீம், எல்லா டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். Vijay sir, I am going to be eternally grateful to you for giving me a debut like Vanamagan. He is not only the amazing director that all of you all know about, but he is my elder brother and my family, and someone who's going to be part of my life forever. He is someone who's given me the presentation that I had always dreamt of, and I don't think anyone can present a girl
especially in her first film like Vijay sir has done for me. தெய்வ மகனை ஈண்டெடுத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய நன்றி. அந்த மாதிரி ஒரு நபரை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. நான் கூட என்ன கூட சொல்லுவாங்க நல்ல பையன் அது இதுன்னு, நான் கூட நினச்சிப்பேன் ஒரு மாதிரி நல்ல பையனோ அப்படின்னு நினச்சிட்டு போய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல பையன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை அதை உணர்த்தின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்பவும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கணுன்ற ஆசையை மட்டும் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். இந்த படம் வேறு யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், உங்கள் நல்ல உள்ளத்துக்காக. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 50 படம் சான்ஸே இல்லை. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்கன்னு தெரியும். அது வந்து 50 படம் இவ்வளோ டைம் எடுத்து பண்ண முடிஞ்ச ஒரே காரணம் என்னென்னா 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள். அது ஒன்று தான் காரணம். இந்த ஒரு சக்ஸஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கும் அவ்வளோ கடின உழைப்பு இருக்குது உங்களுக்கு. எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மகளிர் மட்டும் இந்த படத்தில் ஐம் பிளேயிங் பிரபாவதி, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தட்டணும். இட்ஸ் அ வெரி நியூ தாட். ஏன்னா போக போக ஹீரோஸ் தான் யங் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின்ஸ் பாவம் ஒரு 30க்கு அப்புறம் தே ஆர் கன்சிடர்ட் ஓல்டு. ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் நியூ இமேஜ். தேங்க்யூ பிரம்மா. ஆஃப்டர் 36 வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. கதைகள் வரல, எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல. விமன் ஓரியன்டோ ஜோ ஹவு ஷி கேன் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்புகள் வந்து ஆக்சுவலாக பெருசாக அமையவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க, ஒரு கதை சொல்ல போகிறீங்க நினச்சி யூ ஹேட் ஆப்ஷன்ஸ். இன்னொரு ஹீரோக்கோ எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் பெண்களை முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும், உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும், உங்கள் துணைவினருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு மாதிரியாக ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது. பட் நாங்கள் படம் பார்த்துட்டோம். வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் 2D மகளிர் மட்டும். அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். உங்களுக்கு, உங்கள் டீமுக்கு, கிறிஸ் எல்லாருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும். ஜோ சொன்ன மாதிரி எங்களுக்கு பெரிய ஹானர் டு ஒர்க் வித் உருஷி மேம், சரண்யா மேம், பானுப்ரியா மேம் அண்ட் அஃப்கோர்ஸ் நாசர் சார் வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். லிவிங்ஸ்டன் சார் கூடயும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதலாக வந்து எய்தவன் அப்படிங்கிற ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறேன். அந்த பெருமை இருக்குது உண்மையிலேயே. இந்த படத்தை வந்து எனது நண்பர் இயக்குனர் சக்திவேல் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து இந்த கதைக்கு கதாநாயகனாக வந்து நம்ம கலையரசன் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் வந்து பிச்சைக்காரன் படத்தில் நடித்த சாத்தனா டைட்டஸ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல வேடம், அவங்களுக்கு ஒரு போலீஸ் வேடம் அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு படம். இந்த படத்தில் வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து கமர்ஷியலாக வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸோடையும் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் வந்து நான், அப்புறம் கிருஷ்ணா, அப்புறம் நரேன் சார், அப்புறம் கௌதம், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அடிக்கடி பேயை பற்றி அதிகமாக பேசிட்டே இருப்பேன். ஒரு படம் பேய் படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு பேய் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹைக்கை ஒரு நாள் மீட் பண்ணேன். என்னோடய குட் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவரை மீட் பண்ணும்போது ஒரு ஐடியா ஷேர் பண்ணார். ரொம்ப ரேண்டமாக ஷேர் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு முக்கியமான ஒரு காட்சி ஒன்று சொன்னார். ஒரு ஹீரோவும் மீட் பண்ணுற இடம், அந்த மீட் பண்ணுற இடத்துல ஒரு பெட்ரூமில் மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ரொம்ப பயங்கர அப்பீலிங்காக இருந்தது. சரி, ஓகே பண்ணுங்க தலைவா, இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வித்தின் 3 months அவர் முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பித்தோம். ஜீவா என்னோட டார்லிங். நல்லா ரீவைன் பண்ணி பார்த்தா
என்னோட ராஜாராணி ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ எனக்காக எப்போவுமே கூப்பிட்டா உடனே வரக்கூடிய ஒரு டார்லிங் அவர். ஸோ அவர்கிட்ட நான் அந்த கதை சொன்ன உடனே he said கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் கதை சொல்லி இட் ஆல் ஷேப்டு தேர். அதுக்கப்புறம் சூரி உள்ளே வந்தார், ஸ்ரீதிவ்யா உள்ளே வந்தாங்க, கோவை சர்லா மேம், ராதிகா மேம், ராதா ரவி அங்கிள், அப்புறம் தம்பி ராமையா சார் அப்படின்னு ஒரு குட்டி பட்டாளத்தை, என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி பட்டாளத்தை கேதர் பண்ணி ஒரு சின்ன படம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃபேமிலி. நான் ஃபேமிலி வச்சு தான் இந்த படமே பண்ணியிருக்கேன். நான் காஸ்டாகவும் சரி எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஆகும். நெக்ஸ்ட்டு மகேந்திரன் சார். இந்த மகேந்திரன் சார் தான் ஒரு பெரிய ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்திருக்கார் இந்த படம். சார் ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியா யார்கிட்ட சொன்னால் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது ஒரு நல்ல ஒரு செமையான ஆள் வேணும் சார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அட்லி ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் ஹி டர்ன்ட் அ ப்ரொடியூசர். ஸோ ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு அட்லி. இன்னொரு விஷயம் எதுக்கு நான் அட்லிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி அவங்களோட அசிஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப டவுட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து வேறு ஒரு டைரக்டரோட அசிஸ்டன்ட். ஸோ என் லைனை கேட்டு ஓகே இது என்னோடய வெஞ்சருக்கு ஃபஸ்ட் மூவியாக இருக்கட்டும் அப்படின்னு லான்ச் பண்ணதுக்கு ஐ ஆல்வேஸ் இன்டெப்டட் டு அட்லி. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா நாங்கள் ஷூட் பண்ண இடம் பழனியில் ஷூட் பண்ணோம். பழனி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவெல்லாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போது அங்கிள் பழனியே லைட் அப் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ தான் அவ்வளோ ஃபிலிம்ஸ்லாம் ஒரு 30 days 40 days முடிச்சிடுறோம். ஒரு ஆக்டர் ஒரே நாள் ஒரு வருஷத்தில் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பண்ணுறோம். பட் அங்கே எக்கச்சக்க பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பண்ணும்போது சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருந்தார். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு ரியல் விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சார் இருந்தார், அவரும் நல்லா சூப்பராக அவர்கிட்ட நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. அது கத்தி அப்படி பேசும்போது எனக்கும் திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்கள் ஜாலியாக நம்ம நல்லா நடித்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர், அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேனை ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. போய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. நான் உத்தரவு மகாராஜா படத்துடைய இயக்குனர் ஆசிஃப் குரேஷி. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகள்லையும் ஒரு சந்தர்ப்பம் நம்மளை பழிவாங்க காத்துட்ருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம தவறு பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சி தவறுகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்போவாது அந்த செஞ்ச தவறில் ஒரு சந்தர்ப்பம் நம்மளை பழிவாங்க காத்துட்ருக்கோம், அது நம்ம கண்டிப்பாக பழி வாங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜை இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். உத்தரவு மகாராஜா. ஸோ என்னுடைய ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு இந்த படம். ரொம்ப ஸ்பெஷலான, என்னுடைய கேரியரில் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னுடைய இது வரைக்கும் நான் பண்ண சாஃப்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும், லவ் ஃபிலிம்ஸ் இருக்கும், பர்ஃபெக்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ஆக்ஷன் படம் நான் இது வரைக்கும் பண்ணல. ஸோ இது ஆக்ஷன்லாம் ரொம்ப ஹீரோயிசமாக இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக இருக்கும்.